முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களில் 30 வயதான ராஜலட்சுமி இளம் உறுப்பினர் மற்றும் இளம் அமைச்சர் என்ற பெருமைகளை பெற்றுள்ளார். புதிய உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுள்ள நிலையில் இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் மிக எளிமையாக இருக்கிறது அமைச்சர் ராஜலட்சுமியின் வீடு. இந்த வீட்டுக்குள் திரும்பிய இடமெங்கும் அலங்கரிக்கின்றன முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள். 2004ஆம் ஆண்டு முதல் 18ஆம் வார்டு இளம் பெண்கள் பாசறை செயலாளராக இருந்த ராஜலட்சுமிக்கு 10 ஆண்டுகளில் கிடைத்த பலன் சங்கரன் கோவில் நகராட்சி தலைவர் பொறுப்பு. அடுத்த ஆண்டே அதிமுக அமைப்பு தேர்தலில் நகர இணை செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜலட்சுமி இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது அதீத ஆனந்தத்தால் கண் கலங்கினார். அந்த தொகுதிக்கு என்ன வேட்பாளராக அறிவித்ததுக்கு அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. அம்மாவின் பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன். என்னை வேட்பாளர் அறிவித்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. சங்கரன் தொகுதியில் வெற்றி கனியே அம்மாவின் சாதனைகளை சொல்லி வெற்றி கனியை வாங்கி அம்மாவின் பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன். கண் கலங்கிய காலம் முடிந்து சட்டப்பேரவைக்குள் முதல் அடி எடுத்து வைத்துள்ளார் ராஜலட்சுமி. தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவையின் புதிய அமைச்சரவையில் இடம் பிடித்தவர்களில் இளம் வயதினர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ராஜலட்சுமி. இளம் எம்எல்ஏ, இளம் அமைச்சர் என கவனம் பெற்றுள்ள ராஜலட்சுமிக்கு கிடைத்துள்ள உயரம் சங்கரன் கோவில் மக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. ராஜலட்சுமி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க இயல்பாகவே ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப நல்லா படித்தவங்க. அவங்க இந்த தொகுதிக்கு நிறைய நல்லது செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க தொகுதியில ஒரு இளம் பெண் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு பெருமையா தான் இருக்கு. அவங்க எங்களுக்கு நிறைய இது செஞ்சிருக்காங்க, இன்னும் நிறைய வசதியை செஞ்சு தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுமோ எங்க வயசுல அவங்க ஒரு மேல இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது பெண்களாக எங்களுக்கு பெருமையாக இருக்கு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள ராஜலட்சுமி நடந்து முடிந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்புமணியை விட 14,089 வாக்குகளை அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஈஸ்வரமூர்த்தி.